ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் சுவையில் இருக்கிற மாதிரியே நம்ம ஒரு வடகறி தாங்க செய்ய போகிறோம். இது எங்கள் வீட்லேயும் அவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுங்க. இது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பக்கம் போனீங்கன்னா சைதாப்பேட்டையில் அவ்வளோ ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு இருக்குங்க. இதில் ஒரு 2 டிப்பு எப்படி சுவையாக சமைக்கிறதுன்ட்டு சொல்லியிருப்பேங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கக்குள்ள உங்களுக்கு புரியுங்க. வாங்க இப்போ எப்படி சொல்லலான்னு போய் பார்க்கலாம். ஒரு 400 கிராம் இருக்கும். நான் கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இது கூடயே ஒரு 6லேருந்து 7 குண்டு மிளகா போட்டுக்கிட்டேங்க. 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே நல்லா போட்டு நான் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சிங்க. இதுக்கு குறைன்ட்டு நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சிட்டு காமிக்கிறேன். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நான் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு டிப் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் இதில் யூஸ் பண்ணக்குள்ள நல்லாவே இருக்கும். 1 டீஸ்பூன் போதும். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லாவே சூடாகட்டும். கரம் மசாலா எடுத்துருந்தேன். ஒரு 6லேருந்து 7 சின்னதாக பட்டை, ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய், ஒரு 4லேருந்து 5 லவங்கு போட்டுக்கலாம். இதில் நான் கஸ்கசா 2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துருந்தேன். இந்த மாதிரி கஸ்கசா போடக்குள்ள நல்லாவே உங்களுக்கு அந்த க்ரீம் டேஸ்ட்டாக கிடைக்கும். இதுவும் போட்டுக்கலாம். ஒரு 6லேருந்து 7 வரமிளகா போட்டுக்கிட்டேன். குண்டு மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 இருக்கும். அதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. கொஞ்சம் நேரம் இது வதக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும். நான் இதில் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சேர்க்கக்குள்ள திக்னஸும் கிடைக்கும் உங்களுக்கு. டிப் நம்பர் 2ங்க. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் நான் அரை மூடி எடுத்திருந்தேன். அதில் 1/4 மூடி துருவி போட்டுக்கிட்டேன். 1/4 மூடி பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பாலாக எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் போடக்குள்ள நம்மளுக்கு அந்த தேங்காயில் அதிகமாக சக்கை நம்மளுக்கு அந்த இதில் சேராதுங்க வடகறியில். ஒரு அரை கைப்பிடி இருக்கும் புதினா இலை, அரை கைப்பிடி கொத்தமல்லி இலை, இது போட்டுக்கலாம். நல்லாவே வதக்கலாங்க. இதெல்லாம் போடக்குள்ள உங்களுக்கு நல்ல வாசனை உங்களுக்கு சேருங்க. இதுக்கு நம்ம நல்லா ஆற வச்சு நல்லாவே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபைனாக அரைக்கணுங்க. நான் நல்லா வடைக்கு அரைப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி குறைன்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இது பேஸ்ட் ஆட்டும் நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம அரைக்கக்குள்ளே உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும். இதில் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. இதுக்கு நல்லா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் அளவே சூடாயிடுச்சு. இது நீங்கள் எண்ணெயில் போட்டும் செய்ய முடியும், இல்லைனா இட்லி தட்டில் வச்சு நீங்கள் வேக வச்சும் செய்ய முடியுங்க, ஸ்டீம் ஆட்டும். ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த மாதிரி எண்ணெயில் செய்யக்குள்ள உங்களுக்கு நல்லாவே அந்த டேஸ்ட் கூடி வருங்க. நீங்கள் வடைக்கு போடக்குள்ள ஃபர்ஸ்ட் நாளே வடை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த வடைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட இந்த வடைக்கறி மறுநாள் கூட செய்ய முடியுங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். அந்த வடையில் நீங்கள் வெங்காயம் போடாமல் செய்யக்குள்ள அந்த வடைக்கறிக்கு எடுத்து வைக்க முடியுங்க அதே மாவில். இந்த வடை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடுங்க. இதுக்கு நம்ம ஒரு 70% தான் வேக வைக்கணும். இந்த 30% கிரேவியில் உங்களுக்கு அப்சர்வ் ஆகி வேகக்குள்ளே நல்லாவே டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இது நம்ம ஆறுனதும் நல்லா சின்ன சின்னதாக இதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மீதி இருக்கிறது நான் போட்டு அதே மாதிரி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், எல்லா வடையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஆறுனதும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. நான் ஒரு வடைக்கு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேங்க. இந்த மாதிரி பார்க்கக்குள்ள உள்ளே நல்லா ஸ்டீமாக இருக்கும், வெளியே உங்களுக்கு கொஞ்சம் கோல்டனாகவும் இருக்கும் அது கிரிஞ்சினஸ்ஸு. ஆனால் நம்மளுக்கு ஃபுல்லாகவே வடை வெந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கிரேவியில் போயிட்டு நல்லாவே சோக்காகாதுங்க வேகிறதுக்கு. அதுக்கோசரம் இந்த மாதிரி நம்ம ஒரு 70% தாங்க வேக வைக்கணும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு செஞ்சு பார்த்து. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன்.
தேவையான அளவு குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலா வந்து எடுத்துருந்தேன். ஒரு 3 லவங்கு, 3 ஏலக்காய், சின்னதாக வந்து ஒரு 3 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு. எண்ணெய் நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். பொரியட்டும். மீடியம் சைஸில் வெங்காயம் வந்து ஒரு 3 வந்து எடுத்துக்கிட்டேங்க. நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு 8 பேர் வந்து சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு இந்த கிரேவிக்கு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம். இது கூடயே வந்து நம்ம ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். காற்றுக்கிற மாதிரி சேர்த்துங்க. மதியம் நிறையாவே சேர்த்துருக்குறோம். ஒரு கொத்து வந்து கறிவேப்பிலையும் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வதக்கலாங்க. இது பாருங்கள், நல்லா வந்து நம்ம வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வந்து வதக்கணுங்க. இந்த மாதிரி வந்து வதக்கக்குள்ள உங்களுக்கு அந்த கிரேவி நல்லா டேஸ்டியாக கிடைக்குங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து போட்டுக்கலாம். நம்ம நான்வெஜ்க்கு போடுற மாதிரியே இதில் வந்து நிறைய போட்டால் நல்லாவே இருக்குங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கலாங்க. இப்போ வந்து சிம்லேயே வைங்க. பவுட்ரு மசாலா வந்து நான் வந்து எடுத்துருந்தேன். ஒரு 1.5 டீஸ்பூன் இருக்கும். இதில் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காற்றுக்கு ஏற்ப மாதிரி வந்து சேர்த்துங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து வதக்கலாங்க. பாருங்கள் எப்படி வந்து கலர் நல்லாவே வந்து வந்திருக்கு. உங்கள்கிட்ட அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா எவ்வளோ வந்து உங்கள்கிட்ட வந்து போடணுமோ அந்த காற்றுக்கு ஏற்ப மாதிரி வந்து நார்மல் மிளகாத்தூளே வந்து சேர்த்துங்க. ஒரு 3 மீடியம் சைஸில் நான் வந்து தக்காளிக்கு சாப் பண்ணிக்கிட்டேங்க. இதில் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து தண்ணி அதிகமாக வந்து இப்போ வந்து சேர்க்காதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்தா போதும். தக்காளியில் இருக்க தண்ணியே நல்லா வந்து வெந்து வரணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கலாங்க. அப்பப்போ நடுவில் வந்து கிளறி கொடுங்க. பாருங்கள், நல்லா வந்து இப்போ வந்து வெந்து வந்துருச்சு தக்காளியும். கொஞ்சமாக வந்து இதில் வந்து மின்ட் லீஃபும் போட்டுக்கலாங்க. மதியம் வந்து நம்ம போட்டுருந்தோம். இப்பயும் வந்து போடல நல்லா வாசனை இருக்குங்க. நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதனுடைய பேஸ்ட்டு தாங்க இது. வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து செஞ்சு போடணுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வறுத்து போடக்குள்ள நல்லாவே வந்து அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து சுவை குட்டியாக இருக்குங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து வதக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்குங்க. இந்த மசால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வதங்கி வரக்குள்ள இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவே இருக்குங்க. முதல்ல நம்ம வந்து எல்லாம் வறுத்து தாங்க வந்து செஞ்சுருக்கோம். அந்த நெய்யில் வறுத்து இல்லைங்களா, ஒரு 1/4 மூடி தேங்காய் பால் எடுத்தோம் இல்லைங்களா, இது வந்து இந்த மாதிரி போடக்குள்ள உங்களுக்கு நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து தேங்காய் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த சக்கை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஆனால் சாந்து கூடி இருக்கும். அந்த டேஸ்ட்டு தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ இதில் வந்து தண்ணி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து ஒரு 3/4 லிட்டர் இருக்குங்க. நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். மதியம் வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கோம், பார்த்து வந்து சேருங்க. இதுக்கு வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த கிரேவிக்கு வந்து கொதிக்க விடணுங்க. பாருங்கள், நல்லாவே வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு கொதிச்சுது. இந்த மாதிரி வந்து கொதிக்கக்குள்ளே நல்லா அந்த ஃப்ளேவரெல்லாம் வந்து அந்த கிரேவியில் இறங்குங்க. நம்ம போட்ட பொட்டுக்கடலை, கசகசா எல்லாமே வந்து நல்லா வெந்தும் வந்துடுங்க. அதே டைமில் நம்ம இந்த வடைக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நல்லா அந்த கிரேவிலையும் வந்து இறங்குங்க. ரொம்ப சின்னதாகவும் இல்லை, உங்களுக்கு வந்து தெரியுங்க எப்படி வந்து கட் பண்ணணுன்ட்டு. ஒரு நிதானமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து இதில் போட்டாச்சு. நல்லா மிக்ஸும் வந்து பண்ணிக்கலாங்க. இதுக்கு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நம்ம போட்ட தண்ணி எல்லாமே வந்து அந்த வடை வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து இந்த கிரேவி வந்து அப்சர்வ் பண்ணக்குள்ள அந்த வடையில் நல்லா அந்த ஃப்ளேவர் போய் இறங்கியிருக்குங்க. அதுக்கு தாங்க நம்ம வந்து அந்த 30% நல்லா இந்த கிரேவிலே வந்து வேக வைக்கிறோம். கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃப் போட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுக்கு வந்து வேக வச்சுக்கலாங்க கரியாண்டர் லீஃப் கூடிய. பாருங்கள் எவ்வளோ வந்து டேஸ்டியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி கூட, சப்பாத்தி கூட, ரொட்டி கூட ரொம்ப வந்து டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இது வந்து ஆறுனதும் கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் தண்ணி சேர்க்கணுன்னா பச்சை தண்ணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சேர்க்காதீங்க.
இதில் வந்து சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துங்க, கிரேவி எவ்வளோ தேவையோ. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.